வணக்கம். இது திருவண்ணாமலை பக்கத்தில கீழ்பெண்ணாத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரில நம்ம போட்டு குடுத்துருக்கிற ஒரு 4 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். பாதி பேனல் போடுறதுக்கு மாடியில இடம் இருக்கு. 2 பேனல் போடுறதுக்கு இடம் இல்ல. இது மாரி நெறைய வீடுகள் இருக்கு. அதுக்கு தகுந்த மாரி நாங்க ஸ்ட்ரக்சர மாற்றி அமைச்சு, அல்லது இருக்கக்கூடிய இடங்கள நம்ம ப்ரூடென்ட்டா யூஸ் பண்ணி இந்த மாரி சோலார் போடுறோம். நெறைய பேருக்கு சந்தேகம் என்னன்னா, இந்த சோலார் உள்ளபடியே நீங்கலாம் பேசுறீங்களே, இதெல்லாம் உள்ளபடியே ஒர்க் அவுட் ஆகுமா? உள்ளபடியே பில்லு குறையுதா? அப்படிங்கிற அடிப்படையான சந்தேகம் நெறைய பேருக்கு இருக்கு. நெறைய பேர் இன்னமும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி, இது மாரி ஆன் கிரிட் சிஸ்டம் போடலாம், இது மாரி சோலார் போடலான்னு சொல்லி சொல்றாங்களே, அதனால உள்ளபடியே பில்லு குறையுதா? ஏற்கனவே போன 1 வருஷத்துக்கு முன்னாடி சோலார் போட்ட கஸ்டமருடைய நம்பர் குடுங்க. அவங்ககிட்ட நாங்க பேசி பார்த்துட்டு, பில்லு குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னு கேட்குறாங்க. இதில என்னன்னா 100% பில்லு குறையும். எல்லாருக்குமே பில்லு குறைஞ்சிரும். எப்படின்னா, இப்போ ஒரு 4 கிலோவாட் சிஸ்டம் போடுறீங்க அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் ரூ. 6,500 ரூ. 7,000 பில்லு வருது. அப்போ ஒரு 1,100 1,200 யூனிட் கிட்ட இவங்க கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாரி இடங்கள்ல நம்ம அதுக்கு தகுந்த மாரி 4 கிலோவாட் போட்டுட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு பில்லு 2 மாசத்துக்கு அப்புறம் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் ரூ. 400 தான் வரும்.